ஐந்தாம் தமிழர் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். முனைவர் திரு பாண்டியன் ஐயா பல விதமான ஆராய்ச்சிகள் செஞ்சு தமிழர்களோட ஆன்மீக வரலாறை கண்டுபிடிச்சிருக்காரு. அவரோட ஆய்வுகளை விழியமா நிறைய வெளியிட்டிருக்காரு. பாண்டியன் ஐயா உண்மையான வரலாற்றை மக்களுக்கு சொல்லியிருக்காரு. இந்த உண்மையான வரலாற்றை பார்த்த மக்கள் நம்ம ஐயா சொன்ன வரலாறு படி கோவில்ல கும்பாபிஷேகம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விழாக்களும் நடத்திட்டு வராங்க. அந்த வகையில இப்போ கிருஷ்ணகிரியில் உள்ள திருவள்ளுவர் நகர்ல வாழ்ந்துட்டு வர லாவண்யா பத்ரிநாத் என்ற தம்பதியினர் அவர்கள் ரொம்ப நாளா நம்ம விழியங்கள் பார்த்து எது உண்மையான கடவுளர்கள் வழிபாடு அதை பத்தி சரியா புரிஞ்சுக்கிட்டு அவர்களோட முன்னோர்கள், அதாவது அவர்களோட குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ பொதுவா அவர்களோட வட்டாரத்துல அவங்களோட குலதெய்வத்துக்கு வெவ்வேறு பெயர்களை சொல்லி தான் வழிபடுறாங்க. அதாவது சிவனுக்கு சிவனும் பேர் இருக்கு. ஒரு சில பகுதிகளில் பேச்சியப்பன்னு சொல்லுவாங்க. பேச்சியப்பன்றது சிவன் தான். அந்த மாதிரி அவர்களோட வட்டாரத்துல வெவ்வேறு பெயர்களை சொல்லி ஊர் மக்கள் அவர்களோட குலதெய்வத்தை வணங்கிட்டு வராங்க. இப்போ இந்த குலதெய்வம்ன்றது நம் தமிழ் கடவுளர்களான சிவன், முருகன், விஷ்ணு தான்னு தெரிய வந்திருக்கு. இங்க பாருங்க, இந்த ஒற்றை பாம்புடையவர் இருக்கார்ல, இவர் தான் சிவன். முதல்ல குண்டலினி சக்தியை எழுப்பினவர், முதல் சங்கத்தை கண்டவர். அப்புறம் இந்த இரட்டை பாம்புடையவர் இருக்கார்ல, இவர் யாருன்னா முருகன், இரண்டாம் தமிழ் சங்கத்தை கண்டவர், குண்டலினி தத்துவங்களை கண்டவர், குருகுலத்தை அமைச்சவர். அப்புறம் இங்க பாருங்க, இந்த 5 பாம்புடையவர் இருக்கார்ல, இவர் தான் விஷ்ணு. இவர் பஞ்சாங்கத்தை கண்டதால இந்த 5 பாம்பு. நமக்கு முன்பே தெரியும், இந்த 3 தமிழ் சங்க நாயகர்களுடைய பெண்பால் வடிவம் தான் இந்த நந்தினி. இதே போலதான் குண்டலினி பாம்பையும் பஞ்சாங்க பாம்பையும் உருவாக்கிய நம்ம 3 தமிழ் சங்க நாயகர்களையும் நாகத்தம்மனா நாம வழிபடுறோம். அந்த வகையில இந்த 3 தமிழ் சங்க நாயகர்களை குறித்தா மாதிரி நந்தினிய இந்த கோயில்ல வாகனமா வச்சிருக்கிறது மிகவும் சிறப்பா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அந்த குலதெய்வ கோயிலை மீட்டெடுத்து கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க. இந்த கும்பாபிஷேகம் விழாவை எப்படி பண்ணலாம்னு நம்ம முனைவர் திரு பாண்டியன் ஐயா கிட்ட கேட்டு அவங்க அந்த விழாவை சரியா பண்ணியிருந்தாங்க. அந்த விழாக்கு நம்மளையும் கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி இந்த கோயில்ல சிலைகள்லாம் அழகா வடிவமைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, பாண்டியன் ஐயா தலைமையில இந்த விழா சிறப்பாக நடந்தது. இந்த விழாவிற்கு வேள்வி வளர்த்து விழாவை சிறப்பிச்சு கொடுத்தது இறைநெறி இமயவன் ஐயா அவர்கள். இந்த குடமுழக்கு திருவிழா கிருஷ்ணகிரியில் உள்ள திருவள்ளுவர் நகர்ல அருள்மிகு நாகம்மாள் திருக்கோயில்ல இந்த விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த குடமுழக்கு விழா நடைபெற்ற நாள் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை மற்றும் பிப்ரவரி 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் நடைபெற்றது. இப்போ இந்த விழாவில் நடந்த முக்கியமான காட்சிகளை பார்ப்போம். விழாவோட முன்னாள், அதாவது வியாழக்கிழமை நைட்டு சிலைகளை கொண்டு வந்து கோயில் கருவறையில பதிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வெள்ளிக்கிழமை விழா தொடங்கியது. விழா தொடங்கிய பின்பு உயிர் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுது. ஒரு பக்கம் கலசங்கள் நிறுத்தி வேள்வி வளர்த்தாங்க, இன்னொரு பக்கம் பால் குடம் மற்றும் முளைப்பாரியும் எடுத்துட்டு ஊர்வலம் வந்தாங்க. அதுக்கப்புறம் கலசங்கள் வச்சு வேள்வி வளர்த்து அந்த வேள்வி செய்த கலச தண்ணீரை எடுத்துட்டு போய் கோயில் கோபுரத்துல இருக்கக்கூடிய கலசங்கள்ல அந்த தண்ணீரை ஊற்றி உயிர் சக்தி கொடுத்து குடமுழக்கு செஞ்சாங்க. குடமுழக்கு செஞ்சு விழாவை சிறப்பிச்சாங்க. இத பாருங்க, கோயிலுக்குள்ள 7 சப்தகன்னிகளை அழகா சரியா வடிவமைச்சிருக்காங்க. இங்க பாருங்க, முதல்ல இருக்க அம்மனுக்கு கிரீடம் சின்னதா இருக்கும். போக போக கிரீடங்கள் பெருசாகிட்டே போகும். கடைசியில 7ஆவது கிரீடம் முழுமை அடைஞ்ச மாதிரி இருக்கும்.
இந்த 7 சப்தகன்னிகள்ன்றது வாழ்க்கையின் 7 படிநிலைகளை குறிக்கும். அதை தான் அழக கிரீடங்களை வச்சு இவங்க அருமையாக உருவாக்கியிருக்காங்க. இந்த சப்தகன்னிகளோட பெயர்கள் முதல்ல காளி, அதுக்கப்புறம் நீலக்காளி, பச்சையம்மன், இலக்குமை என்கிற லட்சுமி, கனகவல்லி, சரஸ்வதி, காவேரி அம்மன். இந்த மாதிரி 7 சப்தகன்னிகளும் அழகாக வச்சுருக்காங்க. இப்போ பொதுவாக எல்லா கோயில்கள்லையும் தெய்வத்துக்கு முன்னாடி வாகனம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இவர்கள் இந்த கோயிலில் நந்தினியை முதன்முறையாக வாகனமாக வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த குலதெய்வம் 3 தமிழ் சங்கநாயகர்கள், அதனால நந்தினியை வாகனமாக வச்சுருக்காங்க. பொதுவாக நந்தினியை நிறைய பேர் காமதேனு நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் இல்லை, காமதேனு கிடையாது. காமதேனுன்றது பிராமணர்கள் உருவாக்குனது. காமதேனுல மார்பகங்களை வச்சு பிராமணர்கள் அதை கொச்சைப்படுத்தியிருப்பாங்க. நம்மளோடது காமதேனு கிடையாது, நம்மளோடது நந்தினி தான். நந்தினி எதை குறிக்குதுன்னா 3 தமிழ் சங்கத்தை குறிக்குது. அதனால தான் இவர்கள் நந்தினியை வாகனமா வச்சிருக்காங்க. இந்த கோயிலில் துவாரபாலகரா யானையை நிற்க வச்சிருக்காங்க. பொதுவாக ஐயனார் கோயில்களில் யானையை நிற்க வச்சிருப்பாங்க. அதே போல் நம்ம கோயில்லையும் யானையை நிற்க வச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. குலதெய்வத்துக்கு விதவிதமாக அபிஷேகம் பண்ணாங்க. அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தெய்வத்துக்கு அலங்காரம் பண்ணி தீபாராதனையும் காட்டினாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் சப்தகன்னிகளை பத்தி விளக்குறாரு. அதை பத்தி பார்ப்போம். குரத்தி கற்பார்ப்பா பராமரிக்கு வெள்ளையா மாத்தி வச்சிருக்காரு. இவங்க அம்மா தலையெடுத்து குரத்தி உடம்புல வச்சிருக்காரு. அது மதர் சொன்ன உயிர் வந்து அப்படி தப்பு விட்டுதான். இதெல்லாம் நீங்க உடனே அம்மா டப்போட்டப்பா மாதிரி வச்சு மாத்தி வச்சிருப்பாங்க. மகனே, இதுவரை உனக்கு மற்றும் தாயாக இருந்தவள் இனிமேல் ஜகத்திற்கு அப்படின்னா தலையை மாறி மாறி சப்தகனி இந்த குண்டலினி அந்த 7க்கும் 7 வண்ணங்கள், 7 வண்ணங்கள், 7 கிளைகள் எல்லாம் பிளான். அதே போல் வந்து வாழ்க்கையில் 7 காளிப்பருவம், நீலாம்பிகை பருவம், பச்சைமம் பருவம், கனகவல்லி பருவம், சரஸ்வதி பருவம், கடைசியில் வந்து கமலியம்மன், காவேரி. நமது வாழ்க்கையை 7 பருவம், ஒரு 12 வருஷம் பிரிச்சுட்டு இதுதான் இது இப்படி முருகன் கட்டமைச்ச வாழ்க்கை. முருகன் அதாவது பிரம்மாண்டம் அவங்கெல்லாம் சயின்டிஸ்ட். இன்னைக்கு இருக்கிற மின்சாரத்தெல்லாம் அவங்க தான் அதாவது இப்போ இவர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு கோயில் இருக்காங்க. 7 ஒன்று 7க்கும் இப்படி வச்சுருக்காங்க. இல்லாட்டி தனித்தனியாக கோயில் இருக்காங்கன்னா 7 பேரும் 7 கோயில். உங்கள் பையன் நீங்கள் 60 வயசு, நீங்கள் 24 வயசில் கல்யாணம் பண்ணீங்க இல்லையா? இப்போ எப்படி 37 வயசு படிச்சுங்களா? அப்போ உங்களுக்கு குழந்தை வந்து அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிடுமா ஆச்சுங்களா? நீங்கள் பேரப்பள்ளி எடுத்துட்டீங்க, பேரப்பள்ளி கல்யாணம் ஆகிடுச்சு. அப்போ இட்ஸ் டைம் ஃபார் ரிட்டையர்மெண்ட். இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட ரீல்ஸ்லாம் ஒப்படைச்சிட்டு அவங்களுக்கு அந்த 60ஆம் கல்யாணம் பண்ணுவாங்க. மைண்ட் 60ஆம் கல்யாணம் பண்ணின உடனே யூ ஆர் 3 பேர்ட்ஸ். உங்களுக்கு குடும்ப பொறுப்பு
இல்லை யூ ஆர் ஃப்ரீ பேர்ட்ஸ் போட்டுருவாங்க. இனிமே உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை ரசிச்சு ஆனால் அங்கேயும் ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. இது ஞானபுரம் இல்லைங்களா, 12 வருஷம் 60லேருந்து 72 வருஷம் நீங்கள் வந்து உங்களுக்கு சமூகத்துக்கு நீங்கள் தொண்டு. ஐயா பத்ரிநாத், அம்மா லாவண்யா அவர்களுடைய குலதெய்வ கோயில் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஆசீவக கோயில். ஏன் அப்படி சொல்றோம்னா, இந்த கோயில்ல 3 தமிழ் சங்க நாயகர்களும் 3 தமிழ் சங்கத்தை குறிக்கக்கூடிய தத்துவ வடிவமான நந்தினியை வாகனமாகவும், சப்த கன்னியர்களும் ஆசீவக வடிவமான யானையும் வைக்கப்பட்டிருக்கு. தமிழர்களின் உண்மையான சமய வழிபாட்டை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மீட்டெடுத்ததற்கு பிறகு கட்டப்பட்ட வழிபாட்டு கோயிலா இந்த கோயில் சிறப்பு பெற்றிருக்கு. இதே போல தமிழர்கள் உலகெங்கிலும் நம்ம உண்மையான வரலாறை புரிஞ்சுக்கிட்டு நம் முன்னோர்களுக்கு சரியான முறையில் கோயில் கட்டிட்டு வராங்க. ஆசீவகம் மீண்டெழுறத நம்ம கண் முன்னாடியே பார்க்குறோம். நம்ம தமிழ் பாரம்பரிய முறைப்படி இப்போதான் உண்மைகள் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். இப்போ ஒரு கும்பாபிஷேகம்னா எப்படி நடக்கணும், ஒரு திருமணம்னா எப்படி இருக்கணும், ஒரு இல்ல விழாக்கள்லாம் எப்படி செய்யணும், இந்த மாதிரி எல்லா விழாக்களையும் எப்படி சரியான முறையில பண்றதுன்னு நம்ம 5ஆம் தமிழர் சங்கம் தொகுத்து எழுதிட்டு இருக்கோம். இதை முடிச்சதுக்கு அப்புறமா தமிழர்களின் சரியான முறைப்படி எப்படி நம்ம வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத முழுமையாக ஒரு வழிகாட்டுதல் முறையை அட்டவணை போட்டு நாம வெளியிடுவோம். இந்த ஆசீவக திருக்கோயிலுக்கு அனைவரும் சென்று வழிபட்டு தமிழ் கடவுளர்களின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோத்தோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கோயிலோட கூகுள் மேப் லொகேஷன் கொடுத்து பின் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்ல, திரையில காணப்படுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா கூட கோயிலோட கூகுள் மேப் லொகேஷன் கிடைக்கும். இந்த கோயிலோட அட்ரஸை திரையிலையும் கொடுத்துருக்கோம். அனைவரும் இந்த கோயிலுக்கு சென்று வாருங்கள்.